காக்கா சாஹேப் குணம் பெற்றது. சாயிபாபா எனக்கு சொந்தமான மனிதன் எங்கே? எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் காலில் கயிறு கட்டப்பட்டுள்ள குருவியை இழுப்பது போல அவனை என்னை நோக்கி இழுத்து கொள்வேன் என்று கூறுவது வழக்கம். காக்கா சாஹேப் தீக்ஷிதரின் விஷயத்தில் இக்கூற்று வார்த்தைக்கு வார்த்தை உண்மையாயிற்று. லண்டனில் தம் உயர்தர கல்வியை கற்ற காக்கா சாஹேப் பம்பாயில் ஒரு புகழ்பெற்ற வழக்கறிஞராக இருந்தார். ஒருமுறை தமது பழைய நண்பர் நானா சாஹேப் சந்தோர்கரை சந்தித்த போது தாம் லண்டனில் ஒரு ரயிலில் ஏறும்போது தற்செயலாக வழுக்கியதால் கால் எலும்பு பிசகிவிட்டதை பற்றி கூறினார். பல்வேறு விதமான மருந்துகளை உபயோகித்தும் குணம் காணவில்லை. நானா சாஹேப் மிக சரியான யோசனை ஒன்றை கூறினார். காக்கா சாஹேபுடன் சாயிபாபாவை தரிசிக்கும்படி கூறி குணமாக்க முடியாத வியாதிகளையும் குணப்படுத்தும் அவருடைய அசாதாரணமான சக்தியை பற்றியும் கூறினார். காக்கா சாஹேப் தாம் சாயிபாபாவை தரிசிக்க விரும்புவதாக கூறினார். இரவிலேயே காக்கா சாஹேப் பம்பாய் சட்டசபையில் உள்ள ஒரு இடத்துக்கு வாக்குகள் சேகரிக்கும் நிமித்தமாக அகமது நகருக்கு போகும்படி நேரிட்டது. தமது வேலை முடிந்தவுடன் ஷிரடிக்கும் செல்ல விரும்பினார். அவர் தங்கியிருந்த வீட்டினர் அவரை எவருடன் ஷிரடிக்கு அனுப்பலாம் என்று யோசித்து கொண்டிருக்கும் போதே பாபா தமது பக்தனை தம்மிடம் இழுத்து கொள்ள மறைமுகமான முறையில் எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருந்தார். ஷாமா தம் மனைவியுடன் அகமது நகரில் நோய்வாய்ப்பட்டு அபாயகரமான நிலையில் இருந்த தம் மாமியாரை பார்ப்பதற்காக செல்லும்படி நேர்ந்தது. காக்கா சாஹேப் தங்கியிருந்த வீட்டுக்காரர் அவரை கண்டு தமது விருந்தினரான காக்கா சாஹேப்பை ஷிரடிக்கு அழைத்து செல்லும்படி கேட்டுக்கொண்டார். ஷாமாவின் மாமியாரின் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் காணப்பட்டது. ஷாமாவுடன் காக்கா சாஹேப்பை அனுப்புவதென்று முடிவாயிற்று. அவர்கள் புறப்பட தொடங்கும் சமயத்தில் காக்கா சாஹேப்பின் வீட்டுக்காரர் அங்கே இருந்த பாபாவின் படத்தை திறந்து காட்டி அவரை வியப்பில் ஆழ்த்தினார். மேகாவுக்கு சொந்தமான அந்த படத்தின் கண்ணாடி உடைந்து விடவே புது கண்ணாடி போடுவதற்காக அது அகமது நகருக்கு அனுப்பப்பட்டது. சரி செய்யப்பட்டு தயாராக இருந்தது அப்படம். சாயியே தம் படத்தின் உறவில் தமது தலையாய பக்தரான ஷாமாவுடன் காக்காவை ஷிரடிக்கு அழைத்து செல்லுவது போல் இருந்தது. காக்கா சாஹிப்புக்கு பாபாவின் தரிசனம். அவர்கள் செல்ல வேண்டிய ரயில் சரியான நேரத்துக்கு வந்தது. ஆனால் 2ஆம் வகுப்பு பெட்டியில் அளவுக்கு மிகுந்த கூட்டமாக இருந்தது. தங்களுக்கு இடம் கிடைக்குமா என்று அவர்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கும் போது காக்கா சாஹேபின் பழைய நண்பரான ரயில்வே கார்டை சந்தித்தனர். அவர் உடனே அவர்களை முதல் வகுப்பு பெட்டியில் அமர வைக்க காக்கா மிகவும் சௌகரியமாக பயணம் செய்தார். அவர்கள் கோபர்கானில் இறங்கிய போது ஷிரடிக்கு சென்று கொண்டிருந்த நானா சாஹேப்பை சந்தித்தனர். சாயிபாபாவை கண்டவுடன் காக்கா சாஹேப் தமது எல்லா நம்பிக்கைகளும் எதிர்பார்ப்புகளும் சாயிபாபாவின் முன்னணியில் நிறைவை அடைந்ததை உணர்ந்தார். இதற்கும் மேலாக காக்காவை கண்டவுடன் சாயிபாபா தாம் அவரது வருகைக்காக காத்து கொண்டிருந்ததாக கூறினார். தெய்வம் காட்டிய வழி. வாணி என்ற கிராமத்திலுள்ள சப்தஸ்ருங்கி என்ற பெண் தெய்வத்தின் கோவிலில் காக்காஜி வைத்தியர் ஒரு பூசாரியாக இருந்தார். அவருக்கு வாழ்வில் தொடர்ந்து பல சோதனைகளும் துன்பங்களும் ஏற்பட்டன. அவர் தமது மன அமைதியை முற்றிலும் இழந்து வேறு வழி காணாதவராய் தாம் வழிபடும் தெய்வத்தின் பாதுகாப்பை நாடினார். அன்றிரவே அவள் அவரது கனவில் தோன்றி பாபாவிடம் சென்றால் அமைதி பெறுவாய் என்றாள். அந்த நாட்களில் இன்று போல் பாபாவின் புகழ் பரவவில்லை. ஆதலால் அந்த பாபா யார் என்று காக்காஜி அறிய விரும்பினார். அதை கேட்பதற்குள் அவள் மறைந்து விட்டாள். திரையம்பகேஸ்வரில் உள்ள சிவனிடம் தன்னை போகுமாறு கூறியிருப்பாள் என்று கருதி அங்கு சென்று அந்த தெய்வத்தை 10 நாட்கள் வரை வழிபட்டார். ஆனால் எவ்வித பலனும் கிடைக்கவில்லை. நம்பிக்கை இழந்தவராக அவர் மீண்டும் வாணிக்கு திரும்பி தமது தெய்வத்திடம் தெளிவாக வழிகாட்டும்படி பிரார்த்தித்தார். அவள் அவரது பிரார்த்தனைக்கு செவிசாய்த்து அன்றிரவே அவரது கனவில் தோன்றி, நீ எதற்காக வீணாக திரையம்பகேஸ்வருக்கு போனாய்? பாபா என்ற சொல்லால் ஷிரடியை சேர்ந்த சாயி சமர்த்தரையே குறிப்பிட்டேன் என்றாள். காக்காஜிக்கு ஷிரடி எங்கிருக்கிறதென்று தெரியாது. அதை பற்றி விசாரித்த போதும் ஒருவராலும் அவருக்கு வழிகாட்ட முடியவில்லை. பாபாவின் சூக்ஷ்ம திருஷ்டி இந்த குருவியின் ஏக்கத்தை கவனித்தது. அவரது
கட்புலனாகாத கரங்கள் தேவையான சூழ்நிலையை ஏற்பாடு செய்தன. தெய்வ பிரார்த்தனைகள். ஷாமாவின் சகோதரர் ஷிர்டிக்கு வந்திருந்த பிரபல ஜோதிடர் ஒருவரிடம் கலந்து ஆலோசித்த போது சோதிடர் அவரது தாய் சப்தசிருங்கி என்ற தெய்வத்திடம் நேர்ந்து கொண்ட பிரார்த்தனைகளை நிறைவேற்றாத காரணத்தால் தான் அவர்களுக்கு குடும்பத்தில் பலவித தொல்லைகள் ஏற்பட்டுள்ளனவென்று கூறினார். இதை கேட்டவுடன் ஷாமாவுக்கும் தம் தாய் 30 ஆண்டுகளுக்கு முன் இறக்கும் தருவாயில் கூறியது நினைவுக்கு வந்தது. அவர் தமது குழந்தை பருவத்தில் ஒருமுறை அபாயகரமாக நோய்வாய்ப்பட்ட போது அவரது தாய் அவர்களது குலதெய்வமான வாணியை சேர்ந்த சப்தசிருங்கியிடம் தம் குழந்தை குணமடைந்தால் அவளது தரிசனத்துக்காக குழந்தையை எடுத்து வருவதாக நேர்ந்து கொண்டாள். குழந்தைக்கு நோய் குணமாயிற்று. ஆனால் அவளால் பிரார்த்தனையை நிறைவேற்ற முடியவில்லை. சிறிது காலத்துக்கு பின் தாயார் தனது மார்பில் படர்தாமரை நோயால் வருந்தினாள். மருத்துவ சிகிச்சைகளுக்கு அது கட்டுப்படவில்லை. அப்போது அவள் மீண்டும் அதே தெய்வத்திடம் தான் வியாதியிலிருந்து குணம் பெற்றால் ஒரு ஜோடி வெள்ளி ஸ்தனங்கள் செய்து சாத்துவதாக வேண்டிக் கொண்டாள். அவள் குணமடைந்தாள். இம்முறையும் அவள் பிரார்த்தனையை நிறைவேற்றவில்லை. தனது மரண படுக்கையில் இவ்விரண்டு பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றுவதாக ஷாமாவிடமிருந்து வாக்குறுதி பெற்ற பிறகே உயிர் நீத்தினாள். மகனும் 30 ஆண்டுகளாக பிரார்த்தனையை செலுத்தாமலேயே இருந்திருக்கிறார். எந்த கடவுளுக்கு பிரார்த்தனை செய்து கொண்டாலும் அதை நிறைவேற்ற வேண்டிய தன் அவசியத்தை ஜோசியரின் மொழிகள் விளக்குகின்றன. ஆனால் சாயி பாபாவை போன்ற ஒரு குருவிடம் சரணமடைந்தவர்கள் தம் குருவிலேயே எல்லா கடவுளரையும் பார்க்க வேண்டும் என்பதையும் ஷாமா கேள்விப்பட்டிருக்கிறார். உடனே சற்றும் தாமதிக்காமல் ஷாமா பொற்கொல்லன் ஒருவரை கொண்டு ஒரு ஜோடி வெள்ளி ஸ்தனங்களை செய்து அவற்றை பாபாவின் முன்பு வைத்து வணங்கி அதை ஏற்று தன்னையும் தன் தாயையும் சப்தசிருங்கிக்கு செலுத்த வேண்டிய பிரார்த்தனையிலிருந்து விடுவிக்கும்படி கெஞ்சினார். அத்தகைய விஷயங்களில் பாபா கண்டிப்பாக இருப்பார். ஷாமாவின் தாய் அந்த குறிப்பிட்ட தெய்வத்துக்காக தான் நேர்த்து கொண்டாள். எனவே ஷாமா வாணிக்கே போய் தனது நேர்த்தி கடன்களை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று பாபா வற்புறுத்தினார். ஷாமாவின் இந்த பயணம் தமது மறைமுகமான திட்டத்தில் வேறொரு விதத்திலும் உதவப் போவதை பாபா மட்டுமே அறிந்திருந்தார். பாபாவின் தரிசனமே போதும். ஷாமா சற்றும் தாமதிக்காது உடனே புறப்பட்டு வாணியில் காக்காஜியின் வீட்டை அடைந்தார். அவர் சாயி பாபாவிடமிருந்து வந்திருக்கிறார் என்பதை அறிந்த காக்காஜி மகிழ்ச்சியால் மெய் சிலிர்த்தார். ஷாமா தாம் வந்த வேலை முடிவடைந்த உடனே தம்முடன் காக்காஜியையும் அழைத்து கொண்டு ஷிர்டி சென்றார். பாபாவை கண்டவுடன் காக்காஜி ஆனந்த கண்ணீர் வடித்தார். தெய்வத்தின் சொற்கள் சொல்லுக்கு சொல் உண்மையானதை கண்டு வியந்தார். பாபாவிடம் தம் கஷ்டங்களை பற்றி எதுவும் கூற வேண்டி இருக்கவில்லை. பாபாவை பார்த்த அளவிலேயே அவர் மனம் சாந்தமும் அமைதியையும் அடைந்தது. பாபாவின் சக்தி எத்தகைய அற்புதமானது! அவர் எதுவும் பேசவும் இல்லை, செய்யவும் இல்லை. அவரது தரிசனம் மட்டுமே இத்தகைய மகிழ்ச்சியையும் சாந்தியையும் அளித்து எல்லா கவலைகளையும் விரட்டிவிட்டது என்று தமக்கு தாமே கூறி கொண்டார். அவர் ஷிர்டியில் பாபாவின் முன்னணியில் 12 நாட்கள் வாழ்ந்த பிறகு அவரிடம் விடை பெற்று கொண்டு வாணிக்கு திரும்பினார். ஆனால் அவரது இதயமோ பாபாவிடமே தங்கிவிட்டது. ராம்லால் கண்ட கனவும் தரிசன வினோதமும். பம்பாயை சேர்ந்த பிராமணரான ராம்லால் என்பவர் ஒரு முறை தம் கனவில் புதுமையாக தோற்றமளிக்கும் மகான் ஒருவரை கண்டார். அந்த புனிதமான மனிதரின் ஆத்மீக கவர்ச்சி மிகவும் பலம் வாய்ந்ததாக இருக்கவே உடனடியாக அந்த மகானை தரிசிக்க வேண்டுமென்று தீர்மானித்தார். ஆனால் அந்த மகானை பற்றிய எந்த தகவலும் அவருக்கு தெரியவில்லை. அடுத்த நாள் பிற்பகலில் அவர் ஒரு தெருவில் நடந்து செல்கையில் ஒரு கடையில் தாம் கண்ட மகானிடம் படம் நடுநாயகமாக வைக்கப்பட்டிருப்பதை கண்டார். ஊற்றெடுக்கும் மகிழ்ச்சியோடு விசாரித்த போது அவர்தான் ஷிர்டியை சேர்ந்த சாயிபாபா என்று அறிந்தார். அவர் உடனே ஷிர்டியை சென்று பாபாவை தரிசித்தார். அது மட்டுமன்றி அவர் இறக்கும் வரை ஷிர்டியிலேயே தங்கினார். பலராம் மன்கருக்கு அருளுதல். பாபாவின் கிரகஸ்த
சிஷ்யரான பலராம் மன்கர் என்பவர் தமது பிரியமான மனைவியை இழந்ததும் மனம் தளர்ந்து போனார். தமது குடும்பத்தை பற்றிய பொறுப்பை மகனிடம் ஒப்படைத்துவிட்டு அவர் ஷிரடியில் வந்து தங்கினார். பாபாவின் புனித முன்னிலையின் ஆனந்தத்தில் அமைதியாக திளைத்து கொண்டிருக்கையில் ஒரு நாள் பாபா தமது சட்டை பையிலிருந்து 12 ரூபாய்களை எடுத்து அவற்றை மன்கரிடம் கொடுத்து, சதாரா ஜில்லாவிலுள்ள மச்சிந்திர காட் என்ற புனித தலத்தில் போய் தங்கி தினமும் 3 முறை தியானம் செய்யும்படியும் அது அவருக்கு ஆத்மீக முன்னேற்றம் அளிக்கும் எனவும் கூறினார். தாம் எப்போதும் உடனிருப்பதாகவும் உறுதி கூறி அவரை பாபா அனுப்பி வைத்தார். மச்சிந்திரகாடை அடைந்த மன்கர் பாபாவின் அறிவுரைப்படி நடக்க தொடங்கினார். ஒரு நாள் மன்கர் கண்விழித்து கொண்டு இருக்கும் போதே பாபா அவர் முன் நேரில் தோன்றினார். மன்கர் அவரை வணங்கியது மட்டுமன்றி அவரது திருவடிகளை தொடவும் செய்தார். ஷிரடியில் அவரது புனிதமான முன்னிலையில் தமது கிடைத்திருக்கிற நாட்களை கழிக்க விடாமல் தம்மை பாபா ஏன் மச்சேந்திர நாடுக்கு அனுப்பினார் என்று கேட்டார் மன்கர். சாயி பாபா, நீ ஷிரடியில் இருந்தபோது பலவித எண்ணங்களால் உனது மனம் அலைப்புண்டது. இந்த ஜட உருவமே நான் என்றும் இந்த உடல் ஷிரடியில் மட்டுமே உள்ளது என்றும் தவறான எண்ணத்தை நீ வளர்த்து கொண்டிருந்தாய். இப்போது இந்த என் உருவம் ஷிரடியில் இருக்கும் எனது உருவத்துக்கும் எந்த விதத்திலாவது குறைந்ததா என்பதை நீயே பார்த்துக்கொள். என்னை பற்றிய இந்த உண்மையை உணர்த்துவதற்காகவே உன்னை இங்கே அனுப்பினேன் என்றார். பாபாவின் கிரகஸ்த சிஷ்யரான பலராம் மன்கர் என்பவர் தமது பிரியமான மனைவியை இழந்ததும் மனம் தளர்ந்தார். தமது குடும்பத்தை பற்றிய பொறுப்பை மகனிடம் ஒப்படைத்துவிட்டு அவர் ஷிரடியில் வந்து தங்கினார். மச்சிந்திர காடில் தங்க வேண்டிய குறிப்பிட்ட காலம் முடிந்தவுடன் அவர் பூனாவுக்கு வந்து தாதருக்கு ஒரு டிக்கெட் வாங்குவதற்காக முயன்றார். டிக்கெட் வாங்கும் இடத்தில் அதிக கூட்டமாக இருக்கவே அவர் செல்ல வேண்டிய நேரத்துக்குள் டிக்கெட் கிடைக்குமா என்பதே சந்தேகமாக இருந்தது. இவ்வாறு அவர் எண்ணிக்கொண்டிருக்கும் போதே கோவணம் மட்டுமே அணிந்து கம்பளி போர்வையை போர்த்து கொண்டிருந்த ஒரு கிராமவாசி அவரை அணுகி அவர் செல்ல வேண்டிய இடத்தை விசாரித்துவிட்டு தாதருக்கான ஒரு டிக்கெட்டை அவரிடம் அளித்தார். தான் தாதருக்கு போக வேண்டிய பயணத்தை ரத்து செய்து விட்டதால் அந்த டிக்கெட் அளித்ததாக கூறினார். டிக்கெட்டுக்கான பணத்தை மன்கர் எடுப்பதற்குள் அந்த மனிதர் கூட்டத்தில் மறைந்து போனார். பின்னர் தேடியும் எங்கும் காணப்படவில்லை. தாதரிலிருந்து மன்கர் ஷிரடி சென்று தமது இறுதி காலம் வரை அங்கேயே தங்கினார். பக்தர்கள் எல்லோரும் ஒரே மாதிரியான மன அமைப்பு கொண்டவர்கள் அல்லர். இருந்தும் குரு ஒரு தாயை போல அவர்கள் எல்லாரது தேவைகளும் அன்போடு ஈடு கொடுக்கிறார். பாபாவின் பக்தர்கள் சிலர் தமது உரிமையை கோரி ஸ்தாபித்து கொள்ளும் குணம் படைத்தவர்களாக இருந்தனர். வழக்கமாக குருதான் சிஷ்யனிடம், நீ என்னை நோக்கி ஒரு அடி எடுத்து வைத்தால் நான் உன்னை நோக்கி 2 அடி வைப்பேன் என்று கூறுவது வழக்கம். பாபாவின் விஷயத்தில் சில உதாரணங்களாவது அது முற்றிலும் தலைகீழாகவே நடந்தது. தத்யா சாஹேபின் விரதம். தத்யா சாஹேப் நூல்கர் பண்டரிபுரத்தில் உதவி நீதிபதியாக பணியாற்றி வரும்போது அங்கே கிராம முன்சீபாக இருந்த நானா சாஹேப் சந்தோர்கர் பாபாவை பற்றி கூறினார். உடனே நூல்கர் பாபாவுக்கு 2 வித சோதனைகளை வைத்தார். தமக்கு ஒரு பிராமண சமையற்காரன் கிடைத்து பாபாவுக்கு அளிப்பதற்காக நல்ல நாகப்பூர் ஆரஞ்சுகளும் கிடைத்தால்தான் தாம் ஷிரடி போவது என்று தீர்மானித்து கொண்டார். அதற்கு சிறிது காலத்துக்கு பின் நானா சாஹேப் சந்தோர்கரிடம் ஒரு பிராமணர் வேலை தேடி வரவே அவரை நூல்கரிடம் அனுப்பினார். தமது முதல் நிபந்தனை நிறைவேறியதை உணர்ந்தார் நூல்கர். அதே சமயத்தில் அவருக்கு நாகப்பூரிலிருந்து 100 ஆரஞ்சு பழங்கள் பார்சல் மூலமாக வந்து சேர்ந்தன. அனுப்பியவர் யார் என்று தெரியவில்லை. உடனே அவர் பாபாவிடம் விரைவதை எதுவும் தடுக்கவில்லை. அவர் பாபாவின் முன்னணியில் வாழ்ந்து அவர் முன்னிலையிலேயே உயிர் நீக்கவும் செய்தார். அவரது வாழ்வின் கடைசி சமயத்தில் புனித நூல்கள் அவருக்கு படித்து காட்டப்பட்டன. பாபாவின் பாததீர்த்தம்
பருகுவதற்காக அளிக்கப்பட்டது. அவரது இறப்பை பற்றி கேள்விப்பட்டவுடன் பாபா, ஓ சத்யா, நமக்கு முன்னால் சென்று விட்டான், அவன் மீண்டும் பிறவான் என்றார். பாபாவை நோக்கி கவரப்பட்ட எல்லா பக்தர்களுமே அதே போன்ற பலனை அடைந்தார்கள் என்று சொல்ல முடியாது. ஒருவர் அடைய வேண்டிய தகுதியை மீறி அவருக்கு நலன்களை அளிப்பதற்காக ஒரு மகான் ஆண்டவனுடைய சட்டங்களை எல்லாம் மீறவும் மாட்டார். தனது நிலைக்கு கீழே போகும்படி எவரையும் அனுமதிக்காததோடு ஒவ்வொரு பக்தருக்கும் எவ்வளவு அதிக நலன் அளிக்க முடியுமோ அதை அவர் அளிப்பார். பாகவத பாராயணம் அமைதி தரும். விஜயானந்த் என்பவர் சென்னையை சேர்ந்த ஒரு சந்நியாசி. இமாலயத்தில் இருக்கும் மானரோவர் ஏரிக்கும் போகும் வழியில் பாபாவின் பெருமையை பற்றி கேள்வியுற்று அவர் ஷிரடியில் தங்கினர். அங்கே ஹரித்வாரில் இருந்து வந்திருந்த சோமதேவ சுவாமி என்பவரை சந்தித்தார். அவர் மானச சரோவருக்கு தீர்த்த யாத்திரை செல்லுவதிலுள்ள கஷ்டங்களை எடுத்து கூறினார். அவரது விளக்கம் விஜயானந்தின் ஊக்கத்தை குறைக்கவே அங்கு செல்லும் எண்ணத்தை கைவிட்டார். இந்த சம்பாஷணைக்கு பின் அவர் துவாரகாமாய்க்கு சென்று பாபாவை வணங்கினார். அவரை கண்டதும் பாபா கடுங்கோபமுற்று, இந்த தகுதியற்ற சந்நியாசியை துரத்துங்கள் என்று கத்தினார். பாபா கூறியது சரியே, ஏனெனில் அசௌகரியங்களை பற்றிய பயம் அவரது சந்நியாசம் பக்குவப்படாதையை குறிக்கிறது. முதலில் பாபாவின் கூச்சலினால் சோர்ந்து போன விஜயானந்த் பாபாவின் முன்னிலை விட்டு செல்ல இயலாத அளவு ஆனந்தம் தருவதை கண்டார். 2 நாட்களுக்கு பிறகு சென்னையிலிருந்து அவரது தாயின் உடல்நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக அவருக்கு ஒரு கடிதம் வந்தது. தமது தாயின் இறுதி கணங்களில் அவளுடன் இருப்பதற்காக பாபாவிடம் அனுமதி பெறும் எண்ணத்தோடு கையில் கடிதத்தோடு சென்றார். அவ்வாறு செய்வது விஜயானந்தாவுக்கும் சந்நியாச ஆசிரமத்துக்குமே தீங்கு விளைவிப்பது என்பதை பாபா உணர்ந்தார். அவருக்காக காத்து கொண்டிருப்பது என்ன என்பதை பாபா அறிந்தார். உன் தாயிடம் அத்தனை அன்பு கொண்டிருந்தால் நீ ஏன் சந்நியாசம் பெற்று கொண்டாய்? போய் உன் இருப்பிடத்தில் அமைதியாக இருந்து சில நாட்கள் பொறுமையாக காத்திரு. வாடாவில் அநேக திருடர்கள் உள்ளார்கள். எனவே கதவை தாழ் போட்டுக்கொண்டு விழிப்பாக இரு. திருடர்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போய் விடுவார்கள். செல்வம் நிலையற்றது, உடலோ அழிவுக்கும் சாவுக்கும் உட்பட்டது. இதை மனதில் கொண்டு உனது கடமைகளை இவ்வுலகிலோ மறு உலகை பற்றியோ எவ்வித பற்றுமின்றி செய். இவ்விதம் ஆண்டவனுடைய இச்சைக்கு அடிபணிபவன் ஆனந்தத்தை அனுபவிப்பான். இறைவனை நினைத்து அவனை அன்போடு தியானம் செய்கிறவர்களுக்கு அவன் உதவி புரிகிறான். உனது பூர்வ புண்ணிய பலன் மிகுதியாக இருப்பதால் தான் நீ இங்கு வந்துள்ளாய். நூன் சொன்னவற்றை நன்றாக நினைவில் வைத்துக்கொண்டு நாளையிலிருந்து பாகவத பாராயணம் செய்ய தொடங்கு. பக்தியோடு 3 சப்தாகங்கள் செய். ஆண்டவன் மகிழ்ச்சியை அடைந்தான், உனக்கு அமைதி கிட்டும் என்றார். விஜயானந்தா அவ்வாறே லெண்டியில் தனியாக அமர்ந்து பாகவதத்தை படித்து தொடங்கினார். 2 முறை பாராயணம் செய்த பிறகு களைப்புற்றவராய் தமது விடுதிக்கு திரும்பி 2 தினங்கள் தங்கினார். 3ஆம் நாள் பேடு பாபாவின் மடியில் தலை வைத்தவாறு உயிர் நீத்தினார். பாபா இறுதி சடங்குகளை செய்வதற்கு முன் ஒரு நாள் அவரது உடலை பாதுகாத்து வைக்கும்படி கூறினார். அவர் செய்தது நன்மையாயிற்று. ஏனெனில் மறுநாள் விசாரணை நடத்துவதற்காக காவலர்கள் வந்தனர். விசாரித்துவிட்டு தவறாக எதுவும் இல்லை என்று அறிந்தவுடன் உடலை புதைக்க அனுமதித்தார். பின்னோக்கி பார்ப்போமாகில் விஜயானந்தாவிடம் பாபா திருடன் என்று குறிப்பிட்டது சாவையே என்று அறியலாம். புலன்களும் மனித உடலில் உள்ள 9 துவாரங்களுமே கதவுகள். அவற்றை யோகத்தினாலோ அல்லது தீவிரமாக இறைவனிடம் நிலைநாட்டுவதாலோ மூட வேண்டும் என்று கூறினார். பகவத்கீதையிலும் மற்ற சாஸ்திரங்களிலும் இறக்கும் சமயத்தில் ஒருவர் எதை பற்றி நினைக்கிறாரோ அதையே அடைவார் என்று கூறப்பட்டுள்ளது. விஜயானந்தாவை பாகவதத்தை ஒரு முறைக்கு மேலும் படிக்க வைத்தும் அழியக்கூடிய பொருள்களிலிருந்து மனதை விவேகத்தால் உள்நோக்கி இழுத்து கொள்ள வேண்டிய அவசியத்தை பற்றி அறிவுறுத்தியும் அவரது ஆத்மா இறைவனிடம் நிலைநாட்டப்பட்ட மனதோடு இவ்வுலகை விட்டு செல்லும்படி செய்தார் பாபா. பாபா இதை செய்திருக்காவிடில் விஜயானந்த சந்நியாசத்தின் லட்சியமான வைராக்கியம் என்பதிலிருந்து வழுவியவராக
தனது தாயின் மேலுள்ள பற்றிலும் அவளது இறப்பினால் அடைந்த துயரத்திலும் மூழ்கி தம் ஆத்மீக நன்மையை இழந்தவராக இருந்திருப்பார். மாறாக தமது அறிவுரையினால் அவருக்கு இறைவனுடன் ஒன்று சேர்தல் என்ற நிலையை அடைவித்தருளினார் பாபா. இறுதியாக விஜயானந்தாவுக்கு தம் வீட்டில் பற்றிலும் பாசத்திலும் சிக்கி உயிர் விடுவதை காட்டிலும் பாபாவின் திருமுன்பு உயிர் நீக்கும் இணையற்ற வாய்ப்பு கிடைத்தது அவரது புண்ணியமே. பாபாவுக்கு கொய்யாப்பழங்கள். பம்பாயிலுள்ள ஓர் அலுவலகத்தில் குமாஸ்தாவாக இருந்த லாலா லக்ஷ்மி சந்த் என்பவர் 1910 ஆண்டு அக்டோபர் மாதம் ஒரு நாளிரவில் ஓர் அதிசயமான கனவு கண்டார். சண்டா குருஸ் என்ற பகுதியில் தாடியோடு கூடிய வயதான மனிதர் ஒருவர் தம் பக்தர்கள் புடைசூழ நிற்பதை கண்டார். பின்னர் ஒரு சமயம் தமது நண்பர் ஒருவரின் வீட்டில் தாசுகனுவின் கீர்த்தனத்தை கேட்பதற்காக சென்றபோது அங்கு வைக்கப்பட்டிருந்த சாயி பாபாவின் படத்தை கண்டதும் தம் கனவில் வந்த மகான் அவரே என்று நினைவு கூர்ந்தார். பாபாவின் சக்திகளை பற்றி கேட்டவுடன் கூடிய விரைவில் ஷிரடி செல்ல வேண்டுமென்று உடனே தீர்மானித்து விட்டார். பாபாவின் அழைப்பும் தாமதமின்றியே வந்தது. அன்றைய தினமே இரவு 8 மணிக்கு அவரது நண்பரான சங்கரராவ் அவர் வீட்டுக்கு வந்து அவர் தம்முடன் ஷிரடிக்கு வருவாரா என கேட்டார். லாலா லக்ஷ்மி சந்தின் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. அவர் உடனே தம் உறவினரிடமிருந்து 15 ரூபாய்களை கடன் வாங்கி கொண்டு ஷிரடிக்கு புறப்பட்டார். போகும் வழியில் யாத்ரிகள் இருவரும் சிறிது நேரம் பஜனை செய்தனர். பிறகு தம்முடன் வந்து கொண்டிருந்த முஸ்லீம்கள் சிலர் ஷிரடிக்கு அருகில் வசிப்பவர்கள் என்று அறிந்து அவர்களிடம் பாபாவை பற்றி விசாரித்தார்கள். அவர்கள் பாபா உண்மையிலேயே பெரும் மகான் என்று கூறினார். அவர்கள் கோபர்கானை அடைந்தவுடன் லக்ஷ்மி சந்த் பாபாவுக்காக கொய்யாப்பழங்கள் வாங்க வேண்டுமென நினைத்தவர் வாங்க மறந்துவிட்டார். அவர்களது டோங்கா ஷிரடியை நெருங்கும் போதுதான் அவருக்கு தாம் கொய்யாப்பழங்கள் வாங்க மறந்துவிட்டது நினைவுக்கு வந்தது. அவர் ஆசைக்கு பதிலளிப்பதே போல சில நொடிகளுக்குள் ஒரு வயதான கிழவி தலையில் கொய்யாப்பழங்கள் நிரம்பிய கூடை ஒன்றை சுமந்தவளாக அந்த டோங்காவின் பின்னால் ஓடி வந்தாள். அவர் டோங்காவை நிறுத்தி சில பழங்களை வாங்கிய போது அந்த கிழவி மிகுதியுள்ளவற்றையும் அவர்களிடமே அளித்து, இவற்றை எடுத்து சென்று என் சார்பில் பாபாவுக்கு அளியுங்கள் என்றாள். அவளுடைய செயல் அவர்களுக்கு சற்று வினோதமாக இருக்கவே அவள் அந்த வயதான பக்கீருக்கு உறவினராயிருப்பாள் என்று எண்ணிக்கொண்டனர். அவர்கள் மசூதியில் பாபாவை கண்டபோது பாபா லக்ஷ்மி சந்தை நோக்கியவாறு, என்ன தந்திரசாலி இவன், வழியில் பஜனை செய்து கொண்டே வந்தும் என்னை பற்றி பிறரிடம் விசாரிக்கிறான். ஏன் மற்றவங்களை கேட்க வேண்டும்? நாமே எல்லாவற்றையும் நேரில் பார்க்க வேண்டும். உனது கனவு உண்மையாயிற்றா இல்லையா என்பதை பார். ஆனால் இந்த பயணத்திற்காக மார்வாடி நண்பரிடமிருந்து ஏன் பணம் கடன் வாங்குகிறாய்? இப்போது உனக்கு திருப்தி ஆயிற்றா என்று கேட்டார். இந்த சம்பவத்தில் ஒன்றோடு ஒன்று பொருந்தும் நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெற்று இறுதியில் அவை யாவும் அந்த மர்மமான மகானால் தனது பக்தனை பாதுகாப்பாக தன்னிடம் கொண்டு சேர்த்து கொள்வதற்காக வேண்டுமென்று திட்டமிட்டவையே என்று நிரூபிக்கின்றன. தடுத்தாட்கொண்ட தகமை. H.V. சாதே என்பவருக்கு மேகா என்ற பெயருடைய பிராமண சமையற்காரர் ஒருவர் இருந்தார். சாதே அவரது ஆத்மீக நலனில் அக்கறை கொண்டிருந்தார். மேகா பக்தி மிகுந்த களங்கப்பற்ற இளைஞர். அவருக்கு நமசிவாய என்னும் பஞ்சாட்சரத்தை ஜபித்ததை தவிர வேறெதுவும் தெரியாது. எனவே சாதே அவரை பாபாவிடம் அனுப்பினார். போகும் வழியில் அந்த மகான் ஒரு முஸ்லிம் என்பதை அறிந்த மேகா மிகவும் மன வருத்தமடைந்தார். இருந்தும் அவரது எஜமானரின் தூண்டுக்கல் பலமாக இருக்கவே அவர் ஷிரடியை அடைந்தார். அவர் மசூதியின் படிக்கட்டுகளை நெருங்கிய போது பாபா கோபமடைந்து, அந்த போக்கிரியை உதையுங்கள் என்று கத்தினார். மேகாவை நோக்கி தமது விரலை சுட்டி காட்டியவராக பாபா அவரிடம், நீ ஒரு உயர்ந்த ஜாதி பிராமணன், நான் ஒரு முஸ்லீம். இங்கே வந்தால் உன் ஜாதியை இழந்து விடுவாய், வெளியே செல் என்றார். பாபாவின் ஞான திருஷ்டியை நினைத்து வியந்தாலும் ஷிரடியில் மேகாவுக்கு அமைதி கிடைக்கவில்லை. எனவே அவர் சென்று விட்டார். ஆனால் பாபா தம் ஆட்டை
திரியும்படி விட்டு விடுவாரா? மேகா மீண்டும் ஷிரடிக்கு திரும்பி வந்தார். பாபா அமைதியான முறையில் அவரை திருத்தி குறுகிய மனப்பான்மை போன்ற தடைகளை கடந்து அவர் வளர்ச்சியுறும்படி செய்தார். சிவமே அவர்தான். பின்னர் மேகா சாயிபாபாவை தமது இஷ்ட தெய்வமான சிவபெருமானின் அவதாரமாகவே நம்பத் தொடங்கினார். பழைய பழக்க வழக்கங்களில் ஊறிப்போன இயல்பு படைத்த அவர் வில்வ இலைகளால் பாபாவை வழிபடவும் கோதாவரி நதியின் புனித நீரால் அவரை அபிஷேகம் செய்யவும் விரும்பினார். நாள்தோறும் போக வர 8 மைல்கள் நடந்து அந்த புனித நதியின் நீரை கொண்டு வந்து வழிபடுவார். பாபாவின் கூரிய கண்கள் மேகாவின் இதயத்தில் தம்மை பற்றி கொண்டிருந்த தவறான கருத்தை கண்டன. பாபா அந்த கருத்தை போக்கி அவரது பூஜையை ஏற்றுக்கொள்வதன் மூலம் அவரது இதயத்தில் பக்தி பயிரை வளர்த்தார். மேகா நாள்தோறும் சாயிபாபாவை பூஜை செய்வதற்கு முன்னால் உள்ளூர் கோவில்களிலுள்ள எல்லா தெய்வங்களையும் பூஜை செய்வது வழக்கம். ஒரு நாள் கண்டோபாவின் கோயில் திறக்கப்படாமலே இருக்கவே மற்ற கடவுளருக்கு பூஜை செய்துவிட்டு பாபாவை வழிபட துவாரகாமாயிக்கு சென்றார். ஆனால் பாபாவோ கண்டோபாவுக்கு முதலில் பூஜை செய்ய வேண்டும் என்று வற்புறுத்தி அப்போது கதவுகள் பூஜாரியால் திறக்கப்பட்டு விட்டனவென்றும் கூறினார். அவர் சென்று அவ்வாறே திறந்திருப்பதை கண்டனர். பாபாவின் இந்த ஞான திருஷ்டிக்கு பலவித நோக்கங்கள் உண்டு. அது மேகாவின் நம்பிக்கையை வளர்த்தது. ஒரே விதமான வழிபாட்டு முறையை கருத்துடன் பின்பற்றுவதிலுள்ள நல்ல விளைவுகளை பற்றிய அவரது நம்பிக்கையை நிலைபெற செய்தது. சங்கராந்தி பூஜை. புனித தினமாகிய மகர சங்கராந்திரியன்று முற்றிலும் சிவலிங்கத்தை வழிபடும் முறையிலேயே பாபாவை பூஜை செய்ய விரும்பினார் மேகா. அவரது உடல் முழுவதும் சந்தனத்தை பூசி பிறகு கோதாவரியின் புனித நீரை கொண்டு அபிஷேகம் செய்ய விரும்பினார். முதலில் அதற்கிசையாத பாபா அவர் திரும்ப திரும்ப வேண்டவே கடைசியில் இணங்க வேண்டியதாயிற்று. மேகா புனித நீரை கொண்டு வந்தபோது தனக்கு அபிஷேகம் செய்ய வேண்டாம் என்று கெஞ்சினார். பாபா பக்கீராகிய நான் அதை அனுமதிக்கக்கூடாது என்றார். ஆனால் மேகாவுக்கோ பாபா அவருடைய சிவபெருமானை வேறு எப்படி வழிபடுவார்கள்? இறுதியில் பாபா தம் தலையின் மேல் மட்டும் நீரை பொழியும்படியும் உடலை விட்டு விடும்படியும் பிடிவாதம் செய்தார். மேகா வார்த்தை அளவில் அதற்கு ஒப்புக்கொண்ட போதிலும் பாபா அபிஷேகத்துக்கான ஆசனத்தில் அமர்ந்தபோது அவர் தமது உணர்ச்சி பரவசத்தில் ஹரஹர மகாதேவா என்று சிவநாமத்தை உரக்க உச்சரித்தவாறே நீரை பாபாவின் உடல் முழுவதும் பொழிந்து விட்டார். ஆனால் அடுத்த கணம் அவர் பாபாவை பார்த்தபோது அவரது தலை மட்டுமே ஈரமாகவும் மற்ற பாகங்கள் உலர்ந்தும் இருப்பதை கண்டு வியந்தார். திரிசூலம் வரைக. பாபாவை பூஜை செய்வதோடு மேகா தாம் தங்குமிடத்தில் பாபாவின் படத்தை வைத்து கொண்டார். அதையும் நாள்தோறும் பூஜித்து வந்தார். இவ்வாறு ஒரு ஆண்டு செல்ல பாபா அவருக்கு ஒரு சிறந்த அனுபவத்தை கொடுத்தார். ஒரு நாள் விடிகாலையில் மேகா தம் படுக்கையில் படுத்தபடி விழிப்பு நிலையில் இருந்தவாறே கண்களை மூடிக்கொண்டு கொண்டிருந்தார். பாபா அவர் முன் தோன்றி அவர் மேல் அக்ஷதையை தூவி மேகா திரிசூலம் ஒன்று வரை என்று கூறிவிட்டு மறைந்தார். பாபாவின் குரலை தெளிவாக கேட்ட அவர் கண்களை திறந்தார். அங்கு எவரையும் காணவில்லை. கதவுகள் மூடியிருந்தன. ஆனால் அறை சுற்றிலும் அக்ஷதைகள் சிதறி கிடந்தன. மேகா உடனே பாபாவிடம் சென்று தாம் கண்ட காட்சியை பற்றி கூறி தாம் உண்மையிலேயே திரிசூலம் வரைய வேண்டுமா என்று வினவினார். பாபா ஏற்கனவே நான் அவ்வாறு செய்யும்படி கூறவில்லையா? அது வெறும் காட்சி அல்ல, என் நேரடி உத்தரவு. எனது வார்த்தைகள் வீணாக உச்சரிக்கப்பட மாட்டான். எனக்கு நுழைவதற்கு கதவுகள் தேவையில்லை. நான் எங்கும் உள்ளேன் என்றார். திரிசூல பூஜை. தமது இருப்பிடத்திற்கு சென்ற மேகா சுவரில் திரிசூலத்தின் படம் ஒன்று வரைந்து அதை பூஜித்தார். மறுநாளே பூனாவிலிருந்து வந்த ஒரு பக்தர் பாபாவுக்கு சிவலிங்கம் ஒன்று அளித்தார். அச்சமயத்தில் அங்கு வந்து சேர்ந்த மேகாவுக்கு அதனை அளித்தார் பாபா. பாபா சிவபெருமான் உன்னிடம் வந்துள்ளார், அவருக்கு பணிவிடை செய் என்றார். அதே நேரத்தில் தமது அறையில் குளித்து முடித்து பாபாவின் நாமத்தை ஓதி கொண்டிருந்த காக்கா சாஹேப் தீக்ஷிதருக்கு ஓர் அழகிய சிவலிங்கத்தின் காட்சி ஏற்பட்டது. சில நிமிடங்களில் மேகா துவாரகாமாயிலிருந்து அவர் காட்சியில் கண்ட அதே மாதிரியான ஒரு சிவலிங்கத்தை கொண்டு வந்தார். பாபாவுக்கு நீண்ட நாட்கள் சேவை செய்து வந்த மேகா 1912ஆம் ஆண்டு உடலை நீத்தார்.
அப்போது பாபா தமது கரங்களால் அவரது உடலை தடவி, இவன் எனது உண்மையான பக்தன் என்றார். சாதாரண மனிதரைப் போல அவர் அழுதார். மேகாவின் உடலை மலர்களால் மூடிவிட்டு தாமும் ஊர்வலத்தில் கலந்து கொண்டார். சடங்குகள் யாவும் முடிந்தன. பாபா மசூதிக்கு திரும்பி தமது சொந்த செலவில் எல்லோருக்கும் அந்திம சடங்குக்கான விருந்து அளித்தார். மேகாவின் விஷயத்தில் பரிசுத்தமான பக்தி அருள் ஒன்றையே நாடுகிறது என்பதையும் அந்த அருளை அது பெறவும் செய்கின்றதென்பதையும் கண்டோம். பக்தர்களிடம் சில குறைகள் இருப்பினும் அருள் அவற்றை திருத்தாவிடில் அதனை அருள் என்று எப்படி அழைக்க முடியும்? இதே பற்றிய சில நிகழ்ச்சியையும் காண்போம். சென்னை பஜனை குழு 1916ஆம் ஆண்டு ஒரு மனிதன், அவனது மனைவி, மகள், மைத்துனி ஆகிய நால்வரடங்கிய பஜனை குழு ஒன்று சென்னையிலிருந்து காசி போகும் வழியில் ஷிரடியை அடைந்து அங்கே சில நாட்கள் தங்கியது. அவர்கள் ராமதாசி பத்ததியை சேர்ந்தவர்கள். சாயிபாபா ஒரு பெரிய மகான் என்றும் பக்தி பாடல்களை பாடுபவர்களுக்கு தாராளமாக அன்பளிப்பாக பணம் தருவார் என்றும் அவர்கள் கேள்விப்பட்டனர். அவர்கள் பாபாவின் முன்னணியில் இனிமையாக பாடினார். எனினும் எல்லாருடைய மனமும் பாபா அளிக்கும் போகும் பரிசு பணத்திலேயே குறியாக இருந்தது. ஆனால் அந்த மனிதனது மனைவி மட்டும் அல்லாவற்றின் அவ்வாறின்றி பாபாவின் அருளை விழைந்தாள். அவளது பக்தியில் மகிழ்ந்த பாபா தம்மிடமே அவளது இஷ்ட தெய்வமான ராமனின் தரிசனத்தை அளித்தார். அவள் தனது அனுபவத்தை தன் கணவனிடம் கூறிய போது அது ஒரு உண்மையான அனுபவம் என்பதை அவன் நம்பவில்லை. சமர்த்த ராமதாசராக தரிசனம் தருதல். பின்னர் ஓர் இரவில் அம்மனிதனுக்கு ஒரு கனவு காட்சி ஏற்பட்டது. அவன் கையும் காலும் கட்டப்பட்டு காவலாளரால் ஒரு சிறையில் அடைக்கப்பட்டான். அங்கே நின்று பாபா தன்னை பார்த்து கொண்டிருப்பதை கண்ட அவன் அவரிடம் தன்னை பாதுகாக்கும்படி வேண்டினான். அந்த பிறவியிலேயோ அல்லது முந்திய பிறவியொன்றிலேயோ செய்த தீய கர்மத்தின் பலனைத்தான் அவன் அனுபவிக்கிறான் என்று பாபா கூறினார். பாபா தமது சக்தியினால் தனது பாவங்களை எரித்துவிட வேண்டுமென்று அவன் வேண்டினான். எனது சக்தியில் அத்தகைய நம்பிக்கை உனக்கு இருக்கிறதா என்று கேட்டார் பாபா. தனக்கு நம்பிக்கை இருக்கிறது என்றான் அவன். இவனை தனது கண்களை ஒரு கணத்துக்கு மூடிக்கொள்ளும்படி கூறினார் பாபா. அவன் மீண்டும் கண்களை திறந்து பார்த்தபோது தான் விடுபட்டிருப்பதையும் காவலான் இறந்து கிடப்பதையும் கண்டான். அவன் மகிழ்ந்து போனபோது பாபா, இப்போது காவல் அதிகாரிகள் வந்து காவலாளை கொன்ற குற்றத்துக்காக உன்னை கைது செய்வார்கள் என்று இடித்துரைத்தார். அதை கேட்டு நம்பிக்கை இழந்த அவன் பாபாவின் திருவடிகளில் விழுந்து, உம்மை தவிர என்னை காப்பாற்றக்கூடியவர் வேறு எவரும் இல்லை என்று கூறி அழுதான். அவனது நம்பிக்கையை கண்டு மகிழ்ந்த பாபா அவனிடம் மீண்டும் கண்களை மூடி திறக்க சொன்னபோது அவன் அதிலிருந்தும் விடுதலை பெற்றான். அவன் நன்றியோடு பாபாவை வணங்கியதும், உனது இந்த நமஸ்காரத்துக்கும் முந்திய நமஸ்காரங்களுக்கும் வித்தியாசம் உள்ளதா என்று பாபா கேட்டார். அவன் தனது முந்திய நமஸ்காரங்கள் எல்லாம் பணம் கிடைக்க வேண்டுமென்றே ஒரு லட்சியத்தோடு செய்யப்பட்டதென்று ஒப்புக்கொண்டு, இந்த நமஸ்காரம் அவரது தெய்வீக சக்தியை முற்றிலும் உணர்ந்து செய்யப்பட்டது என்றான். மேலும் முஸ்லிமான பாபா வணங்கப்படுவதற்கு தகுதியற்றவர் என்ற தப்பெண்ணம் வேறு இருந்ததனால் தான் மனமாற வணங்கவில்லை என்றான். நீ பஞ்சா தாபு போன்ற முகமதிய சின்னங்களையும் காட்பீபி என்ற தெய்வத்தையும் வழிபடவில்லையா? எதற்காக முகமதிய கடவுளாரிடம் நம்பிக்கை இல்லாதது போல் பாசாங்கு செய்கிறாய் என்றார் பாபா. பாபாவின் மொழிகளை உண்மை என்று ஒப்புக்கொண்ட பின் அவன் தனது குருவான சமர்த்த ராமதாசரின் தரிசனத்தை அளிக்குமாறு பாபாவை வேண்டினான். பாபாவை அவனை திரும்ப பார்க்கும்படி கூற அங்கே பெரும் மகானான சமர்த்த ராமதாசர் நின்று கொண்டு இருந்தார். அவர் மறைந்தவுடன் அம்மனிதன் பாபாவிடம், பாபா, நீங்கள் வயதானவராக தோன்றுகிறீர்கள். உங்களுக்கு எவ்வளவு வயது என்று கேட்க, பாபா, என்னை வயதானவர் என்றா கூறுகிறாய்? என்னோடு ஓடு பார்க்கலாம் என்று கூறியவாறே ஓடத் தொடங்கினார். அம்மனிதன் பாபாவை முந்திக் கொண்டு ஓட விரும்பினான். ஆனால் தமது திருவடிகள் எழுப்பிய புழுதியில் மறைந்து போனார் பாபா.
மறுநாள் காலை அவன் துவாரகாமாய்க்கு சென்றபோது பாபா அவனுக்கு 2 ரூபாய்களும் பிரசாதமாக தின்பண்டங்களும் அளித்து அவனை ஆசீர்வதித்தார். அவன் பணத்தில் கொண்டிருந்த பேராசை அருள் தாகமாக மாற்றப்பட்ட பிறகே பாபா அவனை ஆசீர்வதித்தார். பாபாவை நாடி வந்த முஸ்லிம் பக்தர் இமாம் பாய். பாபாவினால் கவரப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இந்துக்கள் மட்டுமே அல்லர். பல்வேறு முஸ்லிம் பக்தர்களும் அவருக்கு இருந்தனர். அவுரங்காபாத்தை சேர்ந்த இமாம் பாய் சோடாய் கான் ஒரு சமயம் தம்மேல் வழக்கு தொடரப்படலாம் என்று அஞ்சி தர்வேஸ் ஷா என்ற பெயருடைய முஸ்லிம் மகானிடம் சென்றார். அவர் அவரை ஷிரடிக்கு செல்லும்படி கூறி, பாபா உண்மையிலேயே ஒரு பெரும் அவுலியாவா, இறைவனின் நண்பர் என்பதே பொருள் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வழிகளும் சொல்லிக் கொடுத்தார். பாபாவுக்கு பின்புறத்திலிருந்து குரானில் உள்ள முதல் அத்தியாயத்தை ஓதும்படியும் அவரிடமிருந்து பரிசாக பணம் எதுவும் பெற வேண்டாம் என்றும் கூறினார். இமாம் பாய் சாயி பாபாவை கண்டபோது அவர் தெருவில் நின்று கொண்டிருக்க ஒரு பெண்மணி அவரை தரிசித்து கொண்டிருந்தாள். இமாம்பாய் சப்தம் செய்யாமல் அவருக்கு பின்னால் சற்று தூரத்தில் நின்று கொண்டு தமது மனத்திலேயே குரானின் குறிப்பிட்ட பாகத்தை ஓதினார். உடனே பாபா திரும்பி அவரிடம், நீ யார்? என்னிடம் என் தந்தை ஏதோ கேட்க வருவதைப் போல நீ எதற்கு வந்துள்ளாய் என்று கூச்சல் போட்டு கேட்க தகாத வசவுகளை அவர் மேல் சொரிந்தார். பின்னர் இமாம்பாய் மசூதிக்குள் நுழைவதற்கு பாபா அனுமதிக்கவில்லை. காக்கா சாஹேப் அவருக்காக பரிந்து, பாபா, அவர் உமது குழந்தை அல்லவா, அவரிடம் ஏன் கோபம் கொள்கிறீர்கள் என்று கேட்டபோது பாபா உடனே, அவனா குழந்தை? அவன் தன் ஆசிரியரையே அடித்தவன் என்று பதிலளித்தார். உண்மையிலேயே காவலாளராக இருந்த இமாம்பாய் விசாரணை நடத்தி கொண்டிருந்த போது சரியான தகவலை அளிக்க தவறிய ஒரு கிறிஸ்துவ ஆசிரியரை அடிக்க அவர் பிரக்ஞை இழந்து இரத்தம் பெருக விழுந்தார். அவரது மேலதிகாரி அவரை ஓடிப்போகும்படி அறிவுரை கூறினார். எனவே அவர் தமது வேலையை ராஜினாமா செய்துவிட்டு பாபாவின் அருளால் தன்மேல் வழக்கு தொடரப்பட்டு அதிலிருந்து தப்புவதற்காக ஷிரடியை அடைந்தார். இமாம்பாய் தாம் செய்த தவறுக்கு உண்மையாகவே பச்சாத்தாபப்பட்டு வருந்துவதை கண்ட பாபா ஆசியளிக்கும் முகமாக அவரது தலையை தொட்டு, அஞ்சாதே, அல்லாஹ் மாலிக் என்றார். பின்னர் இமாம்பாய்க்கு எல்லாம் சரியாகி விட்டது. அதற்கு பிறகு ஒரு முறை இமாம்பாய் ஷிரடிக்கு சென்றிருந்த போது பாபா அவரை தம் சொந்த ஊருக்கு செல்ல அனுமதிக்காமல், இப்போது போகக்கூடாது, மீறி சென்றால் புயலும் நெருப்பும் பலவித தொல்லைகளும் ஏற்படும் என்றார். இந்த சொற்களின் குறிப்பை அறிந்து கொள்ள முடியாது இமாம்பாய் வீட்டுக்கு போக விழைந்தார். எனவே அவர் கால் தடையாக தம் பயணத்தை தொடங்கினார். மாலை 5:30 மணி சுமாருக்கு ஷிரடியிலிருந்து 12 மைல்கள் தொலைவில் இருந்த வாரி என்னும் இடத்தை அடைந்தார். சூரியன் மறையும் நேரத்தில் அவர் சுராலா என்ற நதியின் கரையோரமாக நடந்து கொண்டிருக்கும் போது கிராமாதிகாரி ஒருவர், போக வேண்டாம், வானநிலை மப்பும் மந்தாரமுமாயுள்ளது, போனால் தொல்லைகள் ஏற்படும் என்றார். இமாம்பாய் மீதியுள்ள 4 மைல்களை சுலபமாக கடந்து விடலாம் என்று நினைத்தார். ஆனால் அவர் சுமார் 3 மைல்கள் தூரம் கடந்தவுடன் பலத்த புயல் ஏற்பட்டது. அவர் அப்போது நான் கடந்து சென்ற ஒரு பெரிய அரச மரத்தை மின்னல் திடீரென்று தாக்கியது. மரம் அப்படியே பிளந்து 2ஆக முறிந்தது. அந்த வெளிச்சத்தை பார்க்க முடியாதவாறு தம் பார்வையை மறுபுறம் திருப்பிக் கொண்டார். அப்போது தம் பின்புறத்தில் சாயிபாபா நிற்பதை கண்டார். அவரோடு 2 பழுப்பு நிற நாய்கள் இருந்தன. மரியாதையுடன் இமாம்பாய் அவரை வணங்கியதும் பாபா மறைந்து விட்டார். பாபாவின் பாதுகாப்பு தனக்கு உண்டு என்ற நிச்சயத்தால் தைரியமடைந்தவராக அவரது கிராமத்துக்கு அருகில் இருந்த நதியை கடந்து செல்ல முயன்றார். கடைசி வரையிலும் தண்ணீர் முழங்கால் மட்டத்துக்கே இருப்பதை கண்டு அவர் மிக வியப்புற்றார். மறுகரையை அடைந்து திரும்பி பார்த்தபோது நதியின் 2 கரைகளையும் தொட்டுக்கொண்டு சுமார் 20 அடி ஆழம் வெள்ளம் கரை புரண்ட போவதை பார்த்தார். புயலை பற்றியும் நெருப்பை பற்றியும் பாபா கூறியது உண்மையாயிற்று. நேவாசாவை சேர்ந்த ரோஹில்லா என்ற பட்டாணியன் இங்கே பாபாவுடன் இருந்து வந்தார். ஒரு முறை இரவில் மஹல்சா பத்ரியுடன் பேசிக் கொண்டிருந்த பாபாவை பார்ப்பதற்காக திரையை உயர்த்திய போது அவருக்கு பாபாவை பார்க்க முடியவில்லை. அவருக்கு அறிவு மாறாட்டம் போன்ற ஒரு புதுமையான நிலை ஏற்பட்டது.
நெவாசாவில் இருந்து அவரது தம்பி அவரை அழைத்து செல்வதற்காக ஷிர்டி வந்தார். பாபா அவருக்கு ஊதியை கொடுத்து அனுப்பி வைத்தார். அவர் நிலை சரியாகி விட்டது. மசூதி புதுப்பிக்க புதையல். அகமது நகரை சேர்ந்த அன்வர் கான் காஜி என்பவர் தெலிகாகூட் என்னுமிடத்தில் இருந்து மசூதியை காஜிசி மசூதி புதுப்பிக்க விரும்பினார். செப்பனிடுவதற்கான பணத்துக்காக அவர் பாபாவிடம் வந்தார். நீண்ட நேரம் காத்திருந்ததற்கு பிறகு பாபா அவரிடம் அந்த மசூதி தன்னிடமிருந்தோ பிறரிடமிருந்தோ பணத்தை ஏற்காது என்றும் தானே தேவையான பொருளை அளிக்கும் என்றும் கூறினார். மாடத்துக்கு அடியில் 3 அடி ஆழம் தோண்டு புதையல் இருப்பதை காண்பாய், அதனை கொண்டு மசூதியை புதுப்பி என்றார். காஜி அகமது நகருக்கு சென்று புதையலையை கண்டெடுத்து மசூதியை புதுப்பித்துவிட்டு ஷிரடிக்கு வந்து இங்கு டாக்கியாவில் அமர்ந்திருக்கும் போது என்னிடமும் மற்றவர்களிடமும் மேற்கூறிய உண்மைகளை கூறினார். பாபா அவரிடம் புதையலை பற்றி கூறிய போது நானும் இருந்தேன். இப்போது பாபா மசூதிக்கு முன்னாலுள்ள பெரிய கல்லின் மேல் அமர்ந்திருந்தார். பக்கீர் பெற்ற பணம். கண்டேஷியிலுள்ள ஜல்கான் என்ற இடத்துக்கு அருகிலுள்ள மேரானை சேர்ந்த மத்துஷா என்ற பக்கீர் 27 ஆண்டுகளுக்கு முன் இங்கு வந்தார். தமது அவசர தேவைக்காக 700 ரூபாய் பணம் அளிக்கும்படி பாபாவிடம் மன்றாடினார். அவருக்கு என்ன தேவையோ எனக்கு தெரியாத அவர் திரும்ப திரும்ப அழுதார். பாபா பாபு சாஹேப் ஜோக் என்பவரிடம் அவருக்கு பணத்தை கொடுக்கும்படி கூறினார். அவர் 700 ரூபாய்களுக்கும் வெள்ளி பணமாக கொண்டு வந்து பாபாவின் முன்னணியில் வைத்தார். கொண்டாஜியின் மகனான குலாப் லக்ஷ்மண் பாபா, போர்கார் ஷிம்பி என்ற 2 பையன்களிடம் பாபா பணத்தை கொண்டு போய் முன்புறமுள்ள மண்டபத்தில் அமர்ந்திருக்கும் பக்கீரிடம் கொடுக்கும்படி கூறினார். அப்பையன்கள் இடையே 200 ரூபாய்களை எடுத்துக்கொண்டு மீதி 500 ரூபாய்களை மட்டுமே அவரிடம் கொடுத்தனர். பக்கீர் அழுது கொண்டே பாபாவிடம் தமக்கு 500 ரூபாய்கள் மட்டுமே கிடைத்தனவென்று கூறினார். அவர் 2-3 நாட்கள் வரை முனகி கொண்டே இருந்தார். அவருக்கு ஷிரடியில் மேலும் பணம் கொடுக்க பாபா எவ்வித முயற்சியும் செய்யவில்லை. எனவே அந்த பக்கீர் ஊதியை வாங்கி கொண்டு நடந்து சென்றார். நீம்கானுக்கு அருகில் அவர் சென்று கொண்டிருந்த போது ஒரு டோங்கா வந்து அவருக்கு அருகில் நின்றது. நைசாம் மாவட்டத்தில் தாசில்தாராக பணிபுரிந்து வந்த இர்ருசுஷா என்ற பாரசீகாரர் டோங்காவிலிருந்து இறங்கி பக்கீரை அழைத்து முதலி உணவும் பின் 200 ரூபாய்க்கும் அளித்து உங்களுக்கு திருப்தியாயிற்றா என்று கேட்டார். பின்னர் இருஷா ஷிரடிக்கு வந்து சத்யா பாட்டிலின் புது வீட்டிற்கு சென்று அங்கு அவரிடமும் அங்கிருந்த மற்றவர்களிடமும் நடந்த விஷயங்களை எல்லாம் கூறினார். அவருக்கு ஓர் கனவு ஏற்பட்டது. அதில் பாபா அவரை ஷிரடிக்கு டோங்காவில் புறப்படும்படியும் வழியில் நீம்கானுக்கு அருகில் பொலித்தோலை எடுத்து செல்லும் ஒரு பக்கீரை பார்ப்பார் என்றும் அவருக்கு அவர் பசியுடன் இருப்பதாகையால் முதலில் உணவளித்து விட்டு பின் 200 ரூபாய்களும் அளிக்குமாறும் கூறினார். அந்த மீதி பணத்துக்காக தான் அவர் ஏங்கிக் கொண்டிருந்தார். எனவே அவர் டோங்காவில் உணவோடும் பணத்தோடும் வந்து அவற்றை பக்கீருக்கு அளித்தார். ஆலமரத்தடியில் கிடைத்த நாணய பானை. நைசாம் மாவட்டத்திலுள்ள லாசூர் என்ற இடத்திலிருந்து ஒரு முஸ்லிம் 27 ஆண்டுகளுக்கு முன் பாபாவிடம் வந்து தன் அவசர தேவைக்காக 4000மோ 5000மோ பணம் வேண்டுமென்று அழுதார். பாபா அவரிடம் ஆலமரத்தடியில் சென்று மலங்கழிக்க அமரும்படியும் அங்கே நாணயங்கள் நிறைந்த பானையொன்று கிடைக்கும் என்றும் கூறினார். மறுநாள் காலை மலங்கழித்துவிட்டு கால் கழுவ சென்ற அவர் புதையல் நிறைந்த கனமான பாத்திரம் ஒன்றின் மேல் தடுக்கிக் கொண்டார். அவருக்கு அதை தூக்க முடியாமற் போகவே அவர் சாவடியில் பாபாவிடம் வந்தார். திரும்பவும் சென்று பார்த்தபோது அதனை காணாமல் அழத் தொடங்கினார். பாபா ரூகியை சேர்ந்த கணுகாடு என்பவர் அதை எடுத்து சென்று விட்டதாகவும் இனிமேல் எதுவும் செய்ய முடியாதென்றும் கூறிவிட்டார். அந்த கணுகாடு ஒரு தனவந்தர் லாசூரி துயரத்தோடு திரும்பி சென்றார்.
பாபாவினால் ஆட்கொள்ளப்பட்ட பக்தர்களில் பெரும்பான்மையினரும் பாபாவிடம் தமது நன்மையை பற்றிய பொறுப்பை ஒப்படைத்துவிட்டு அவர் தமது வாழ்க்கையில் எதை செய்தாலும் அதில் திருப்தியுற்று இருந்தார்கள் என்றால் தாம் சிறந்தது என்று கருதியதை பாபாவிடமிருந்து பெற முயன்ற சிலரும் இருந்தனர். ஒருவர் ஒன்றை கேட்கும்போது முதலில் அதற்கு தகுதியுடையவராயிருந்தால் வேண்டும் என்பதை பாபா தமக்கேயுரிய முறையில் மக்களுக்கு கற்பித்தார். அப்துல் காதர் அனுபவம் 1915ஆம் ஆண்டு அப்துல் காதர் என்பவர் சாயிபாபாவை தரிசித்துவிட்டு தாக்கியாவில் தங்கினார். பாபா ஒரு நாள் தாம் உலாவ செல்லும் போது அங்கு செல்லவே காதர் பாபாவிடம் தனக்கு பக்கீரையே உண்மையான பக்கீர் அல்லது சாதுவின் மனோநிலை தருமாறு கெஞ்சி தாம் ஒரு மகானாக விரும்புவதாக கூறினார். பாபா முதலில் அவரை தடுத்து பார்த்தார். ஆனால் அவர் விடாப்பிடியாக இருக்கவே பாபா தமது மூடிய கையை அவரை நோக்கி வீசினார். கட்புலனாகாத ஏதோ ஒன்றை அவரை நோக்கி வீசுவது போல இருந்தது. அதற்கு பின் காதரின் போக்கும் பேச்சும் யாவும் முற்றிலும் மாறுதலடைந்தன. அவர் ஜனங்களுக்கு நீதி போதனைகள் அளிக்கவும் பாபாவை போலவே நடந்து கொள்ளவும் தொடங்கினார். சில வேளைகளில் மறைமுகமான மொழிகளில் அவர்களை வைத்தார். சில சமயங்களில் கல்லை எடுத்து யார் பேரிலாவது எறிவதாக அச்சுறுகிறார். அவரது போக்கு வரவர கட்டுப்படுத்த முடியாதாகி விட்டது. இவ்வாறு 1.5 மாதங்கள் கழிந்த பின் பாபா அவரை துவாரகா மாயின் மண்டபத்துக்கு முன்னால் சந்தித்து லாவ் பாலே இடார் என்று கூறிக்கொண்டே மூடிய தமது கரங்களை தம்மை நோக்கி இழுத்து கொண்டார். காதரிடமிருந்த எதையோ திரும்ப பெறுவது போல இருந்தது அச்செயல். உடனே காதர் தமது இயல்பான மனோநிலையை அடைந்தார். அவர் மேலும் 2 வாரங்கள் ஷிரடியில் தங்கிய பின் பாபாவின் அமைதியின் பேரில் பூனாவுக்கு சென்று பாபாஜான் ஒரு பெரும் முஸ்லிம் மகாத்மா ஸ்ரீ மெஹர் பாபாவின் முதல் குரு வேப்ப மரத்தருகில் ஒரு பீடி கடை வைத்தார். அப்துல் காதர் தாம் அடைய வேண்டுமென்று ஆசைப்பட்ட நிலைக்கு சரியாக பக்குவப்படாததால் அந்த நிலையின் ருசியை அவருக்கு அளித்துவிட்டு பாபா திரும்ப பெற்று விட்டார் என்பது தெளிவு. குசபாவுக்கு அருள் செய்தது. குசபாவ் அல்லது கிருஷ்ணாஜி காசிநாத் ஜோஷி என்பவரை பற்றிய நிகழ்ச்சி. பாதை தவறி போய் கொண்டிருப்பவர்கள் சிலரை பாபா ஆட்கொண்டு அவர்களை ஆத்மீக அழிவிலிருந்து எவ்வாறு காப்பாற்றினார் என்பதை விளக்குகிறது. குசபாவு தத்த மகாராஜ் என்பவரை குருவாக அடைந்தார். அவர் தம் சிஷியனுக்கு யோக பயிற்சி அளித்தார். தனது ஆத்மீக வளர்ச்சியை பற்றிய பொறுப்பை தம் குருவிடம் ஒப்படைத்துவிட்டதோடு திருப்தியடையாமல் தனக்கு தர குறைவான சில அசாதாரண சக்திகளை கற்றுக் கொடுக்கும்படி அவரை வற்புறுத்த ஆரம்பித்தார். குரு ஓரளவுக்கு அவருக்கு இணங்க வேண்டியதாயிற்று. அவருக்கு சில மந்திரங்களை கற்றுக் கொடுத்தார். அதிலிருந்து அவைகளை குசபாவு மிக்க ஆர்வத்தோடு பயின்று வந்ததோடு ஒரு இரும்பு வளையிலும் அணிவார். அவர் ஒரு மந்திரத்தை உச்சரித்து வெறும் வெட்ட வெளியிலிருந்து தின்பண்டங்களை வரவழைத்து அதை எல்லோருக்கும் விநியோகிப்பார். அவர் மட்டும் அதை உண்ணக்கூடாது என்பது விதி. குசபாவுக்கு 22 வயதாக இருக்கும்போது அவரது குரு இமாலயத்தின் தனிமைக்கு செல்ல விரும்பி குசபாவையும் டெல்லி வரை தம்முடன் அழைத்து சென்று தம் சிஷ்யர் இனிமேல் சாயி பாபாவை தனது குருவாக அடைய வேண்டும் என்று கூறிவிட்டு தம் வழியே சென்றார். அதன்படியே குசபாவு 1888ஆம் ஆண்டு ஷிரடிக்கு சென்றார். அவரை கண்டவுடன் பாபா ரௌத்திரகாரமான கோபம் கொண்டார். தமது இரும்பு வளையலையும் வீசி எறிந்து திருட்டுக்கு சமமான தின்பண்டங்களை வரவழைக்கும் செயலையும் நிறுத்தாதவரை அவரை துவாரகா மாய்க்குள் நுழைய விடவில்லை. பலத்த மன போராட்டத்துக்கு பின் குசபாவு இணங்க வேண்டியதாயிற்று. ஏனெனில் அவரது குருவின் இறுதி உரை அதுதானே. அவர் இரும்பு வளையலை வீசி எறிந்து தின்பண்டங்களை வரவழைப்பதையும் நிறுத்திவிட்டார். அவர் ஷிரடியிலேயே தங்கி பிச்சை எடுத்து வாழ ஆரம்பித்தார். பாபா அவரை மசூதியின் ஒரு மூலையில் அமர்ந்து
பகல் முழுவதும் சமர்த்த ராமதாசரின் தாசபோத என்ற நூலை படித்து கொண்டே இருக்க வேண்டுமென்று உத்தரவிட்டார். இவ்வாறு 3 ஆண்டுகளை ஷிரடியில் கழித்தார். பின்னர் 6 ஆண்டுகளுக்கு அடிக்கடி பாபாவை சென்று கண்டு வந்தார். பாபா அவரிடம் அடிக்கடி 3 தலைகளை கொண்ட ஆளை தத்தாத்ரேயர் பார்க்குமாறு கூறுவார். அதிலிருந்து குசாபாவு தத்தாத்ரேயரின் இடமான கான்காபூருக்கு அடிக்கடி செல்ல தொடங்கினார். ஒருமுறை பாபாவின் கட்டளையின்படி புனித நூலான ஸ்ரீ குரு சரித்திரத்தை 108 முறைகள் பாராயணம் செய்தார். ஒவ்வொரு பாராயணத்துக்கும் 3 நாட்கள் எடுத்துக்கொண்டார். அதன் முடிவில் ஒரு சுவையான நிகழ்ச்சி நடைபெற்றது. குசபாவு ஒரு ஏகாதசி என்று விரதம் இருந்தார். அன்றைய தினம் அவர் எவ்விதமான ஆகாரம் உட்கொள்வார் என்று அறிய விரும்பினார் பாபா. குசாபாவு தாம் கந்தமூலம், சர்க்கரை, வள்ளிக்கிழங்கு போன்ற ஒரு வகை கிழங்கு சாப்பிடுவதாக கூறினார். பாபா வேண்டுமென்றே அந்த சம்ஸ்கிருத வார்த்தையின் உச்சரிப்பை கந்தா என்று மாற்றினார். கந்தா என்றால் மராத்தியில் வெங்காயம் என்பது பொருள். எனவே பாபா ஒரு வெங்காயத்தை எடுத்து குசாபாவிடம் கொடுத்து அதை தின்னும்படி கூறினார். அவர் நிலை தர்ம சங்கடமாக இருந்தது. பழைய ஆச்சாரங்கள் வெங்காயத்தை உண்ணக்கூடாது என்று கூறுகின்றன. அவற்றின்படி நடப்பதா அன்றி குருவின் வார்த்தைப்படி நடப்பதா என்று திகைத்தார். இறுதியில் அதிலிருந்து தப்புவதற்காக பாபாவிடம், நீங்கள் தின்றால் நானும் தின்பேன் என்றார். பின்னர் அவர்கள் இருவருமே வெங்காயம் தின்றார்கள். மசூதிக்கு மக்கள் வர தொடங்கிய போது பாபா வருகின்ற ஒவ்வொருவரிடமும் புனித ஏகாதசி என்று வெங்காயம் உண்ணுகிற இந்த பிராமணனை பாருங்கள் என்று கூறி குசாபாவை கேலி செய்தார். பாபா அதை தின்றார், அதனால தான் நானும் தின்றேன் என்று கூறி அதை எதிர்த்தார் குசபாவு. பாபா தாம் வெங்காயத்தை தின்னவில்லை என்று மறுத்தார். குசபாவு வெங்காயத்தையும் தாம் சர்க்கரை வள்ளி கிழங்கையும் தின்றதாக கூறினார். அதை நிரூபிப்பதற்காக தாம் தின்றதை வாந்தி எடுத்து காட்டிய போது வெங்காயத்துக்கு பதிலாக சர்க்கரை வள்ளி கிழங்கு துண்டுகளை கண்டு குசபாவு வியந்து போனார். புத்தி கூர்மை மிக்க குசபாவு உடனே பாபாவின் வாந்தியை பிரசாதமாக எண்ணி உண்டுவிட்டார். பாபா பசவுகளாலும் உதைகளாலும் அதை தடுக்க முயன்றார். பெரும் சாதகரான குசபாவு குருவின் உச்சிஷ்டத்தை பிரசாதமாக உண்பவர். வெறும் பக்தர் என்ற நிலையிலிருந்து சிஷ்யர் என்ற நிலையை பெறுகிறார் என்பதை அறிவார். அதன் மூலம் குரு தமது சிஷ்யனுக்கு மிகச்சிறந்த நலனை அளிக்க கடமைப்பட்டவராகிறார் என்று நம்பப்படுகிறது. பாபா எவரையும் தம் சிஷ்யராக ஏற்றுக்கொள்வதை மிக விழிப்புடன் தவிர்த்து வந்தார். ஆனால் குசபாவு தம் புத்திசாலித்தனத்தால் ஒரு சிஷ்யராகி விட்டார். இந்த சாமர்த்தியம் வெறும் சாமர்த்தியம் அல்லது புத்தி கூர்மை ஆகாது. குருவின் பால் எல்லையற்ற அன்பும் நம்பிக்கையும் கொண்டதால் ஏற்பட்ட அறிவு கூர்மையாகும் அது. குசாபாவு திருநீறு வரவழைத்தல். இந்நிகழ்ச்சியின் வேறொரு கோணத்தை பற்றி தம் உரையில் கீழ்வருமாறு கூறுகிறார் குசபாவு. பாபா என்னை திட்டினார், உதைத்தார், அடித்தார். ஆனால் அவரது உச்சிஷ்டத்தை பிரசாதமாக பெற்று எல்லையற்ற மகிழ்ச்சி அடைந்திருந்த நான் இவையொன்றையும் சிறிது கூட லட்சியம் செய்யவில்லை. அக்கல்கோட்டு மகாராஜின் விஷயத்தில் போலவே பாபாவின் விஷயத்திலும் அவரது அடிகளும் வசவுகளும் சுபமும் நலமும் தருபவை என்பதையும் அறிவேன். ஒரு நொடியில் பாபாவின் மனோநிலை மாறியது. அவரது கோபம் உண்மையானதோ பாசாங்கோ யார் அறிவார். மாறி அவர் மேல் நானும் கேள்விக்கிடமில்லாத நம்பிக்கை கொண்டிருப்பதை பாராட்டும் முகமாக அன்புடன் அவரது கரத்தை என் தலைமையில் வைத்து ஆசீர்வதித்தார். அன்று முதல் அவரை நினைத்த மாத்திரத்தில் எனது உள்ளங்கையில் இருந்து திருநீற்றை மிகுதியாக பொழிய செய்யும் சக்தியை நான் அடைவேன் என்றும் கூறினார். இந்த திருநீற்றை நம்பிக்கை உள்ளவர்களுக்கும் என்னிடமிருந்து பிரசாதம் பெற விரும்புபவர்களுக்கும் நான் அளிக்கலாம். அது துன்பங்களை எல்லாம் நீக்கும். இந்த சக்தி உடனே என்னை வந்தடைந்தது. நான் எந்தவிதமான ஜபமும் செய்ய வேண்டியதாய் இருக்கவில்லை. இந்த விபூதியை வரவழைக்கும் சக்தியை மற்றவர்களுக்கும் என்னால் கொடுக்க முடியும். ஆனால் அந்த சக்தியை பெற விருப்பவர் 6 மாதங்களுக்கு மிகவும் கட்டுப்பாடான வாழ்க்கை வாழ வேண்டும். உதாரணமாக பிரம்மச்சரியம் போன்ற நியமங்களை கடைபிடிக்க வேண்டும். திருநீறு வரவழைக்கும் செயல் பாபாவை நினைப்பதுள்ள சக்தியே. பேடாக்களை வரவழைக்கும் முந்தைய சக்தி வித்தியாசமானது. நான் வரவழைத்த
பேடாக்கள் வேறு ஒரு இடத்திலிருந்து இங்கு மாற்றப்பட்டன. அந்த சக்திக்கு நினைத்தால் திருநீற்றை வரவழைக்கக்கூடிய திறமை இல்லை. இப்போது சாயியை நினைத்து திருநீற்றை உற்பத்தி செய்கிறேன். முன்பு நான் செய்தது பேடாக்களை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு மாற்றுவது மட்டுமே. தனக்கு புகழ் கிடைக்க வேண்டுமென்ற எண்ணத்தோடு பேடாக்களை வரவழைக்கும் சக்தியை பெற்றதால் அது அவரது அகங்காரத்தை வளர்த்தது. மேலும் அவற்றை விநியோகிப்பது திருட்டு பொருளை விநியோகிப்பது போல ஆவதால் அதே பெறுபவர்களின் பரிசுத்தத்தை பாதித்தது. திருநீர் வரவழைக்கும் சக்தி பாபாவின் மேலுள்ள நம்பிக்கையினாலும் அவரது பணிவினாலும் பெறப்பட்டது. ஒவ்வொரு முறை திருநீர் வரவழைக்க பாபாவை நினைக்கும் போது தான் அவருடைய கையிலுள்ள வெறும் கருவி மாத்திரமே என்ற நினைவு அவரது பணிவை மேலும் மேலும் வளர்த்தது. நோயுற்றவரை அந்த திருநீர் குணப்படுத்தி அதன் மூலம் அதனை பெறுபவர்களின் மனத்தில் பாபாவின் மேல் நம்பிக்கையை வளர செய்தது. உண்மையில் இரண்டுக்குமிடையே உலகளவு வித்தியாசம் காண்கிறோம். செல்வந்தருக்கு பிரம்மஞானம் உபதேசித்தல். மற்றொரு முறை வேறொருவர் ஒரு பொருளை பெறுவதற்கு தமக்கு எவ்வித தகுதியும் இல்லாதது போது அது வேண்டுமென்று கேட்டார். ஏராளமாக செல்வத்தை திரட்டிய மனிதர் ஒருவருக்கு ஒரு சமயம் தாம் பிரம்ம ஞானத்தையும் அடைந்து விட்டால் பின் தமக்கு இல்லாதது எதுவுமே இல்லை என்ற ஒரு எண்ணம் ஏற்பட்டது. சாயிபாபா தம்மிடம் பிரம்ம ஞானத்தை நாடி வருபவர்களுக்கு அதை அளிக்கும் சக்தியுள்ளவர் என்று கேள்விப்பட்டார். அவரது நெருங்கிய நண்பர் ஒருவர், உன்னை போன்று பொன்னிலும் பெண்ணிலும் பற்று கொண்டிருப்பவர்கள் அதை அடையலாம் என்று கனவு கூட காண வேண்டாம் என்று கூறினார். ஆனால் தாம் கருவதே சரி என்று எண்ணிய அம்மனிதர் தம் நண்பரின் பேச்சுக்கு மதிப்பளிக்கவில்லை. ஒரு நாள் அந்த தனவந்தர் துவாரகா மாயை அடைந்து பாபாவிடம், பாபா, தாங்கள் பிரம்ம ஞானத்தை விரும்பவர்களுக்கு அதை அளிக்கிறீர்கள் என்று கேள்விப்பட்டு உங்களை நாடி நீண்ட தூரம் வந்துள்ளேன் என்றார். பாபா, ஓ நண்பா, என்னிடம் வரும் எல்லா மனிதர்களும் பணம், ஆரோக்கியம், குழந்தைகள் இவைகளையே கேட்கிறார்கள். நான் ஏன் பக்தர்களுக்கு கொடுப்பதற்காக காத்து கொண்டிருக்கும் அந்த மேன்மையான ஆத்மீக அனுபவத்தை தவிர வேறு எதுவும் வேண்டாம் என்று கேட்கும் உன்னை போன்ற மனிதன் கிடைப்பதே அரிது. உனக்கு பிரம்மத்தின் அனுபவத்தை விரைவிலேயே தருகிறேன் என்றார். பிறகு பாபா பேச்சை மாற்றி அவர் தாம் வந்த நோக்கத்தை மறக்கும்படி செய்தார். பின்னர் அவர் ஒரு பையனை அழைத்து நந்து மார்வாடியிடமிருந்து 5 ரூபாயை கைமாற்றாக வாங்கி வரும்படி கூறினார். விரைவில் பையன் வெறுங்கையுடன் திரும்பி வந்து அந்த மனிதன் வீட்டில் இல்லை என்று கூறினார். பின்னர் பாபா அவனை பாலா என்ற பெயருடைய மளிகை கடைக்காரனிடம் அனுப்பினார். மீண்டும் பையன் வெறுங்கையுடனிடையே திரும்பி வந்து அதே பதிலை கூறினான். பாபா அவனை மீண்டும் சிலரிடம் அனுப்பிய போதும் அதே பதில்கள் கிடைத்தது. பிரம்ம ஞானத்தை நாடி வந்தவர் பொறுமையை இழக்கவே பாபா அவரிடம், ஓ நண்பா, இவ்வளவு நேரமும் உனக்கு பிரம்மத்தை காட்டத்தான் முயற்சி செய்தேன் என்பதை நீ அறிந்து கொள்ளவில்லையா? பிரம்மத்தை காண ஒருவர் ஆண்டவனிடம் 5 பொருட்களை அர்ப்பணிக்க வேண்டும். 1 5 வித பிராணங்கள், 2 5 புலன்கள், 3 மனம், 4 புத்தி, 5 அகங்காரம். பிரம்மத்தை அடையும் வழி கத்தியின் கூறிய முனையை போன்று கடப்பதற்கு கடினமானது என்றார். தகுதியானவர்க்கே கிடைக்கும். மேற்கூறிய சம்பவத்தின் உட்பொருள் இதை போன்ற வேறு ஒரு நிகழ்ச்சியில் இன்னும் தெளிவாக விளங்குகிறது. வேறு ஒரு பக்தரும் கடவுளை காட்டுமாறு பாபாவிடம் கேட்டார். அப்போது பாபா ஒரு பையனை பாக்செந்த் மார்வாடியிடமிருந்து 100 ரூபாய்கள் கடன் வாங்கி வரும்படி கூறி அனுப்பினார். பையன் திரும்பி வந்து மார்வாடியிடம் பணம் இல்லை என்றும் அதற்காக பதிலுக்கு நமஸ்காரங்களை அனுப்பினார் என்றும் கூறினான். பின் பாபா பையனை மற்றொரு வட்டி கடைக்காரனிடம் அனுப்ப அதே பலன்தான் கிடைத்தது. பிறகு பாபா நானா சந்தோர்கருக்கு ஆள் அனுப்பி அவரை வரவழைத்து அவரிடம் 100 ரூபாய்கள் கேட்டார். நானா சந்தோர்கர் பாக்சந்த் மார்வாடிக்கு ஒரு சீட்டு கொடுத்தனுப்ப அவர் உடனே பணத்தை அனுப்பி வைத்தார். கடவுளை காட்ட வேண்டும் என்று விரும்பி வந்த பக்தரிடம் பாபா, இந்த உலகில் எல்லாமே இவ்விதம்தான் என்றார். பாபா பணம் வேண்டுமென்று கேட்டனுப்பிய போது அது வரவில்லை. பாபா ஒரு பக்கீரானதால் பணம் திரும்பி வராதோ என்று வட்டி கடைக்காரன் பயந்தான்.
நானாவை போன்ற பெரிய அதிகாரி கேட்டவுடன் படம் உடனே கிடைத்து விட்டது. ஒன்றை கேட்பதற்கு முன்னால் ஒருவர் அதை பெறுவதற்கு தகுதி உடையவராய் இருத்தல் வேண்டும். இதுவே பாபா கற்பிக்க விரும்பிய பாடம். சித்திக் பால்கேயின் கர்வம் தீர்த்தது. ஒருமுறை சித்திக் பால்கே என்ற பெயர் கொண்ட கௌரவம் மிக்க வயதான முஸ்லீம் ஒருவர் கல்யாணியிலிருந்து பாபாவின் ஆசையை நாடி வந்தார். அவர் முஸ்லீம்களின் புனித தலங்களான மக்கா, மதீனா முதலிய இடங்களுக்கு யாத்திரை சென்று விட்டு வந்து அதை பற்றி சற்று கர்வமும் கொண்டிருந்தார். அவர் பாபாவாகவே முன்வந்து தம்மை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்த்தார் போலும். அவர் வடக்கு நோக்கி இருந்த ஒரு சாவடியில் வசித்து வந்தார். மற்ற சமயங்களில் மசூதியின் திறந்தவெளி முற்றத்தில் அமர்வார். ஆனால் பாபாவோ அவரை 9 மாத காலத்துக்கு புறக்கணித்தார். சித்திக் பால்கே பாபாவை நெருங்க முயற்சிக்கும் போதெல்லாம் எல்லோரும் வியப்புறும்படி பாபா அவரை விரட்டி விடுவார். மசூதியின் படிகளில் ஏறுவதற்கு கூட பாபா அவரை அனுமதிக்கவில்லை. அந்த ஹாஜி அவமானம் அடைந்தார். என்ன செய்வதென்று அறியாதது திகைத்தார். சிலர் பாபாவின் நெருங்கிய பக்தர் ஷாமா மூலமாக அவரை அணுகும்படி ஹாஜிக்கு யோசனை கூறினார். எனவே பால்கே ஷாமாவிடம் தனக்காக பாபாவிடம் பரிந்து பேசும்படி கேட்டுக்கொண்டார். ஒரு சௌகரியமான சந்தர்ப்பத்தில் ஷாமா பாபாவிடம் சித்திக் பால்கேயை பற்றி பேசினார். பாபா மற்ற எல்லோரையும் தாராளமாக மசீதுக்கு உள்ளே வந்து போகும்படி அனுமதிக்கும் தாங்கள் ஏன் அந்த வயதான நல்ல மனிதரான ஹாஜியை மட்டும் துரத்தி விடுகிறீர்கள்? ஏன் அவரிடம் கருணை காட்டி அவரை ஆசிர்வதிக்க கூடாது என்று கேட்டார். பாபா, ஷாமா, சிறுவனான உனக்கு இவ்விஷயங்களெல்லாம் புரியாது. பக்கீர் அனுமதிக்காவிடில் நான் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய முடியும்? அவருடைய அருளின்றி எவரால் மசூதிக்குள் நுழைய முடியும் என்றார். இருந்தும் விடாப்பிடியாக சித்திக் பால்கேக்காக மன்றாடினார் ஷாமா. இறுதியாக பாபா, சரி, அந்த ஹாஜியிடம் சென்று பார்விக் கிணற்றுக்கு அருகிலுள்ள குறுகிய ஒற்றையடி பாதைக்கு வர தயாரா என்று கேள் என்றார். ஷாமா ஹாஜியிடம் சென்று அதை தெரிவித்தார். அவர் அதற்கு தயாராயிருப்பதாக கூறவே அவரது பதிலை பாபாவுக்கு தெரியப்படுத்தினார். பாபா, அவன் எனக்கு 40,000 ரூபாய் தொகையை 4 தவணையில் கொடுக்க தயாரா என்று கேள் என்றார். மீண்டும் ஹாஜி 40,000 என 40 லட்சமே கொடுக்க தயார் என்று தெரியப்படுத்தினார். பாபா மீண்டும் மசூதியில் நாங்கள் ஆடு வெட்டப் போகிறோம். இறைச்சியின் எந்த பகுதி அவருக்கு வேண்டுமென்று கேள் என்றார். ஹாஜி பாபாவின் மண் பானையிலிருந்து ஒரு துணுக்கு கிடைத்தாலே தனக்கு மிகவும் மகிழ்ச்சி என்று தெரியப்படுத்தினார். ஹாஜியின் பதிலை கேட்டவுடன் பாபா மிகவும் கோபமடைந்து மசூதியில் இருந்த எல்லா பானைகளையும் மண் ஜாடிகளையும் வீசி எறிந்தார். பின்னர் நேராக ஹாஜியிடம் சென்று தமது மேல் சட்டையின் கைகளை மடக்கிவிட்டு கொண்டே, ஏன் உன்னை பெரியவனாக கற்பனை செய்து கொண்டு ஒரு ஹாஜி என்று காண்பித்து கொள்கிறாய்? புனித குரானில் இவ்விதமாகவா கூறப்பட்டுள்ளது? மக்காவுக்கு தீர்த்த யாத்திரை சென்றதை பற்றி கர்வப்படுகிறாய். ஆனால் உனக்கு என்னை தெரியாது என்றார். பின்னர் மசூதிக்கு திரும்பிய பாபா ஒரு கூடை மாம்பழங்களை வாங்கி அதை ஹாஜிக்கு அனுப்பினார். பின்னர் தம் சட்டை பையிலிருந்து 55 ரூபாய்களை எடுத்து ஹாஜியிடம் சென்று அவருக்கு கொடுத்தார். அதன் பிறகு அவரை அடிக்கடி தம்முடன் சாப்பிட அழைத்தார். அதிலிருந்து ஹாஜி மசூதிக்கு தாராளமாக வந்து போனார். போதனை போதாது, பயிற்சி வேண்டும். வரிவிதிப்பு இலாக்காவில் குமாஸ்தாவாக இருந்த VH டாகூர் என்பவர் தமது வேலை நிமித்தமாக வட்கான் என்ற இடத்துக்கு சென்றபோது புகழ்பெற்ற கன்னட மகானான அப்பா என்பவரை தரிசித்தார். தாக்கூர் அவரை வணங்கிய போது அவர் ஆசீர்வதித்துவிட்டு, நீ வடக்கே உன் அலுவலக விஷயமாக சுற்றுப்பயணம் போகும்போது ஒரு பெரும் மகானை சந்திப்பாய். அவர் உனக்கு அமைதியடையும் மார்க்கத்தை காட்டுவார் என்றார். பின்னர் டாக்கூருக்கு ஜூனாருக்கு மாற்றல் கிடைத்தது. அந்த இடத்தை அடைவதற்கு அவர் மிக செங்குத்தான நான்கோட் என்றழைக்கப்படும் மலையை எருமையின் மேல் ஏறி கடக்க வேண்டும். அந்த சவாரி அவரது உடலை மிகவும் வலிக்குள்ளாக்கியது. பின்னர் அதற்கும் வடக்கே கல்யாணில் அவர் வேலை செய்த போது நானா சாஹேப் சந்திரோர்கருடன் தொடர்பு ஏற்பட்டது. அவரிடமிருந்து சாய்பாபாவை பற்றி கேட்க அவர் பாபாவின் தரிசனத்தை பெற
ஏங்கினார். பின்னர் டாகூர் ஷிரடிக்கு சென்று சாய்பாபாவை தரிசித்தவுடன் ஆனந்த மிகுதியால் கண்ணீர் விட்டார். அவரை பார்த்த பாபா, இங்கே காட்டப்படும் வழியானது கன்னட மகானான அப்பாவின் போதனைகளைப் போலவோ நானே மலைப்பாதையில் செய்யும் எருமை சவாரியைப் போலவோ எளிதானதல்ல. இந்த ஆத்மீக வழியில் உன்னால் முடிந்த அளவு முயற்சி செய்ய வேண்டும் என்றார். உடனே டாகூர், அப்பா அவர்கள் குறிப்பிட்ட பெரும் மகான் அவரே என்று உணர்ந்து பாபாவை வணங்கினார். பாபா அவரை ஆசிர்வதித்து, அப்பா கூறிய யாவையும் சரியே, ஆனால் இவை எல்லாவற்றையும் பயிற்சியில் கொண்டு வந்து வாழ வேண்டும். வெறும் படிப்பு மட்டும் உதவாது. பயிற்சி இல்லாமலும் குருவின் அருள் இல்லாமலும் இருக்கும் வெறும் படிப்பினால் பயன் இல்லை என்றார். எப்போது வரப்போகிறாய்? சகுன்மேரு நாயக் என்பவர் தமக்கு 10 அல்லது 12 வயதாக இருக்கும்போது கோவாவில் வாழ்ந்து வந்தார். சகுன்மேரு மாடுகளை மேய்ப்பதற்காக ஓட்டி செல்வது வழக்கம். அத்தகைய ஒரு சந்தர்ப்பத்தில் அவர் சாது ஒருவரை கண்டார். அவர் சகுனை நோக்கி சைகை செய்து அழைத்தார். பையனோ பயந்து போய் வீட்டுக்கு ஓடி தாயிடம் நடந்தது அனைத்தையும் கூறினார். பக்தி மிகுந்த அந்த தாய் எல்லா சாதுக்களையும் தத்தாத்ரேயரின் உருவமாகவே காண்பாள். அவள் தன் மகனுடன் சாது இறந்த இடத்தை தேடி சென்று அவருக்கு பயிரும் அதை சமைக்க விறகும் கொடுத்தாள். அவற்றை பெற்றுக்கொண்ட அவர் சகுன் மேருவை நோக்கி விளையாட்டாக, எப்போது வரப்போகிறாய் என்று கேட்டார். சகுன் பதில் அளிக்கவில்லை. சாது புன்னகை புரிந்துவிட்டு போய்விட்டார். 6 ஆண்டுகளுக்கு பின் சகுன் வியாபாரம் செய்வதற்காக பெல்காமுக்கு வந்து அங்கே 7 ஆண்டுகள் வாழ்ந்தார். தத்தாத்ரேயரின் பக்தரான தத்தோபந்த் என்பவர் அவருக்கு நண்பராகி சகுனை ஆத்மீக வழிக்கு இழுக்க ஆரம்பித்தார். சிறிது காலத்துக்கு பின் புகழ்பெற்ற தத்தரின் ஸ்தலமாகிய நரசோபாவாடிக்கு யாத்திரை செல்ல விரும்பினார் சகுன். அங்கே அவர் தத்தாத்ரேயரின் பக்தரும் பெரும் மகானுமாகிய ஸ்ரீ தெம்பேஸ்வாமியை தரிசிக்கும் பேறு பெற்றார். சகுனை பார்த்த அம்மகான், நீ ஒரு பெரும் தர்பாரை சேர்ந்தவன், சொல்வதற்கு வேறு என்ன இருக்கிறது என்றார். சகுனுக்கு இச்சொற்களின் பொருள் அப்போது புரியவில்லை. 2 அல்லது 3 ஆண்டுகளுக்கு பின் சகுன் ஹைதராபாத்துக்கு சென்றார். அங்கு சாய்பாபாவின் பக்தரான சேட் ஒருவரிடம் அறிமுகமானார். ஒருமுறை அவர் தம்முடன் சகுனை ஷிரடிக்கு அழைத்துச் சென்றார். அது 1912ஆம் ஆண்டு நிகழ்ந்தது. வழக்கம் போல பாபா டெண்டிக்கு போய்விட்டு மசூதிக்கு திரும்பி கொண்டிருக்கும் போது வழியில் அவர்களை சந்தித்தார். ஊர்வலம் போல ஒரு பெரும் கூட்டம் அவருடன் நடந்து வந்து கொண்டிருந்தது. சகுனை பார்த்தவுடன் பாபா கன்னடத்தில், எங்கிருந்து வந்திருக்கிறாய், உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். சகுனுக்கு பதிலளிக்க முடியவில்லை. அவருக்கு தொடர்ந்து 2-3 நாட்களாக ஹைதராபாத்துக்கு திரும்ப வேண்டுமென்ற உந்துதல் பலமாக இருக்கவே அவர் வீடு திரும்ப பாபாவின் அனுமதியை கேட்டார். பாபா பதில் அளிக்காததால் அவர் அங்கேயே தங்க வேண்டியதாயிற்று. 5வது நாள் பாபா அவரிடம், நான் உன்னுடைய இடத்திற்கு வந்தது உனக்கு நினைவிருப்பதாக தெரியவில்லை. அப்போது நீ மிகவும் சிறியவனாக இருந்தாய். குளத்திற்கு அருகே மாடுகளை ஓட்டி வந்தபோது உன்னை கண்டேன். உனது தாயார் எனக்கு பயிரும் இறகும் கொடுத்தாள். இப்போது நினைவு வருகிறதா என்றார். 14 ஆண்டுகளுக்கு முன்பு நிகழ்ந்தது தெளிவாக சகுனின் நினைவுக்கு வந்தது. பாபாவின் பால் நம்பிக்கையும் அன்பும் ஊற்றெடுக்க அவரே கண்ணிமைக்காது பார்த்தவாறே அமர்ந்திருந்தார். பாபா புன்னகை புரிந்துவிட்டு, ஏன் பித்தனை போல என்னை வைத்த விழியே வாங்காது பார்க்கிறாய்? நமது பெற்றோர் இங்கு இருக்கின்றனர். எனவே நாம் இங்கேதான் தங்க வேண்டும். நீ என்னை கவனித்துக்கொள், நான் உன்னை கவனித்துக் கொள்கிறேன் என்றார். அதிலிருந்து சகுன் ஷிரடியிலேயே உணவு விடுதி ஒன்று நடத்தி கொண்டு தங்கிவிட்டார். அவருக்கு வேறு எதுவும் தேவை இருக்கவில்லை. அப்போதுதான் ஏன் தெப்பேஸ்வாமி தன்னை ஒரு பெரும் தர்பாரை சேர்ந்தவன் என்று கூறினார் என்பதையும் 14 ஆண்டுகளுக்கு முன் அந்த சாது, நீ எப்போது என்னிடம் வரப்போகிறாய் என்று கேட்டதன் பொருளையும் சகுன் உணர்ந்தார். டெண்டுல்கர் அளித்த உணவு. பேடூர் ஜில்லாவை சேர்ந்த டெண்டுல்கர் என்பவர் ஷிரடிக்கு யாத்திரையாக வந்தார். குளித்துவிட்டு மசூதிக்கு போய் சாய்பாபாவை தரிசனம் செய்துவிட்டு திரும்பும்போது அவர் தன்னுடன் அன்று சாப்பிடும்படி பாபாவை அழைத்தார். பாபா சிரித்துவிட்டு மௌனமாக இருந்தார். இவ்வாறே 4-5 தினங்கள் தொடர்ந்து நிகழ்ந்தது.
நாள்தோறும் டெண்டுல்கர் 2 தட்டுக்கள் உணவு வாங்கி ஒரு தட்டு உணவை பாபாவுக்காக மூடி வைக்கும்படி சகுனிடம் கூறிவிட்டு தாம் ஒரு தட்டு உணவை உண்பார். ஒரு நாள் இரவு 10 மணிக்கு பால் கறப்பதற்காக பாத்திரங்களை கழுவி கொண்டிருந்தார் சகுன். அப்போது ஒரு சாது அவரை அணுகி, எனக்காக வைக்கப்பட்டிருக்கும் உணவை கொடு என்றார். அவர் உரிமையோடு கேட்பதைக் கண்டு வியந்த போதிலும் பாபாவுக்காக மூடி வைத்திருந்த உணவை அவருக்கு பரிமாறினார் சகுன். சாப்பிட்டு முடிந்த பின், இந்த உணவை எனக்காக வாங்கி வைத்த மனிதனை கூப்பிடுங்கள் என்றார் சாது. டெண்டுல்கருக்கு ஆளனுப்பினார் சகுன். ஆனால் ஆழ்ந்த உறங்கி கொண்டிருந்த டெண்டுல்கர் எழுந்திருக்கவில்லை. இருக்கட்டும், நாத் பந்தாவை, நாதர்களின் பரம்பரையை சேர்ந்தவன் நான். பசித்தவர்களுக்கு இவ்வாறே உணவளித்து வா, இறைவன் உனக்கு நலனை தருவார் என்றார் சாது. ஷிரடியில் இருந்த சாயி பக்தர்கள் இச்சம்பவத்தை அறிந்தனர். ஷாமா பாபாவிடம் முந்திய இரவு அவர் சகுனிடம் சாப்பிட சென்றாரா என்று கேட்டார். பாபா புன்னகை செய்துவிட்டு, நான் சாப்பிட்டு விட்டு வந்தேன். எவராது உணவுக்காக நம்மிடம் வந்தால் அவரை விரட்டக்கூடாது. கொடுக்க எதுவும் இல்லாவிடினும் சிறிதளவு வெல்லமாவது கொடுக்க வேண்டும் என்றார்.